ஆடி இப்போ நீ சொல்லு. எஸ்பி வில்லால என் கூட கம்மியா இன்டராக்ட் பண்ணது இவங்க மட்டும்தான் சார். ரெண்டாவது பேர் யாருன்னா அது ஆக்ருதி. அதுக்கு நியாயமான காரணம் இருக்கு. ஏன்னா அவ சிவித்தோட பேர் எழுதிருந்தா. மேம், நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஷிவேத் பேரை நான் எழுதுனதுனால தான் அவன் வெளியில போனான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது ரூமர்ஸ்ல இல்லம்மா, இது பக்காவான ஃபேக்ட். முதல் விஷயம், அனிகா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் அவளை பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ல மாட்டேன். மத்தவங்களை விட அவ கூட எனக்கு நல்லா ஒத்து போச்சுன்னு சொல்லுவேன். அவதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி முதல்ல சொன்னாங்க. அவளோட நல்லா இருந்தா அதனால அவளுக்கு பிரையாரிட்டி கொடுத்தேன். ஆனா அதுக்காக பெஸ்ட் ஃப்ரெண்ட் அளவுக்குலாம் எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல. அண்ட் செகண்ட்லி, ஷிவேத் விஷயம் வரும்போது நான் அவனை தூக்குனேன்னா, ஆமா நான் தூக்குனேன். ஏன்னா அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. அவன் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் அப்படியே எனக்கு ஆப்போசிட்டா அவன் நின்னான். அதனால நான் அவனை தூக்கிட்டேன். அதோட விஷயம் முடிஞ்சது. பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துட்டு நீ அவனை தூக்கலாமான்னு கேட்டா அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதோட விஷயம் நீ என்கிட்ட வாயை மூடு. எப்படி மரியாதையா பேசுனதே அவ டோட்டலா மறந்துட்டா. இவன் என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னா, ஆனா நான் இப்ப பேசுறேன் கேளுங்க. நாங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நீ இந்த விழால யாருமே எனக்கு பிரையாரிட்டி கிடையாது, அனிகா மட்டும் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ நோ. ப்ளீஸ் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணு. அன்னைக்கு கூட அவங்க இருக்கும்போது ஒரு வாட்டி சொன்னா. நீ ஏன் நாளுக்கு நாள் ஃபேக் ஆயிட்டே போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாரை விட எனக்கு தான் உன்னை பத்தி அதிகமா தெரியும். இதெல்லாம் எப்ப நாம டிஸ்கஸ் பண்ணோம்? ஜஷ்வந்த் அங்க தான் இருந்தா, விக்கிராவும் அங்க தான் இருந்தா. ஓகேவா? மொத்த விழாவுக்குமே தெரியும் இவ போய் சொல்லி ஃப்ராட் வேலை பார்த்துட்டு இங்க சுத்திட்டு இருக்கானே. லெட்ஸ் மூவ் ஆன். கஷிஷ், நீங்க யாரை தூக்க போறீங்க? நான் ஸ்வாஸ்திகாவோட பேரை சொல்லுவேன். அப்புறம் ரெண்டாவது நான் லக்ஷயோட பேரை சொல்லுவேன். பிகாஸ் என்ன தவிர வேற யாரும் இவன் கூட பேசக்கூடாது. அதனால தயவு செஞ்சு இவனை தூக்கிடுங்க. லக்ஷா, நீ 2 பேர் சொல்லு. ஸோ ஃபர்ஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் போன வாட்டி ஷோபிகா என்னோட பேரை சொன்னா. ஸோ அதனால இப்போ நான் அவள் பேரை சொல்கிறேன். அப்புறம் ரெண்டாவது கஷிஷ். அது ஏன்னா இவங்க என்ன நிறையவே ஃப்ளர்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே பண்ணால் நான் கண்டிப்பாக விழுந்துடுவேன். எஸ்பி, நீங்க சொல்லுங்க. எனக்கு ஆக்கிரத்தி கூட சண்டை இருந்துச்சு. அண்ட் சின்ஸ் அவங்க 2 பேரும் லவ் பண்றதுனால அதனால இவ இல்லாம அவனால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியல, அவன் இல்லாம இவளால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியல. அதெல்லாம் யோசிச்சு ஐ திங்க் அவங்க 2 பேரும் ஒன்னா போனா ரொம்ப நல்லா இருக்கும்.